أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على سيدنا ونبينا مولانا محمد على آل محمد وبارك وسلم عليه. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லா வல்ல அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கிறேன். அவனின் சாந்தியும் சமாதானமும் அன்னலம் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாருடைய குடும்பத்தார்கள், தோழர்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், சூஃபிகள், முத்தக்கிகள், குறிப்பாக இந்த ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கும் நம்மவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று பிரார்த்தித்து என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வார ஜும்மாவுடைய தலைப்பு நற்குணங்கள். நற்குணங்கள் என்பது எல்லா மனிதரிடத்திலும் இருக்க வேண்டும். அந்த நற்குணங்களைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹு தஆலா இன்னக லஅலா ஹுலுகின் அலீம், நபியே நீங்கள் உயர்ந்த நற்குணம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நற்குணத்தாலும் நல்லொழுக்கத்தாலும் உலக அனைத்திலும் இஸ்லாத்தை பரப்பி காமித்தார்கள். அந்த நற்குணம் நம்மிடத்திலே அமைய பெற வேண்டும். அப்படி அமைய பெற்றால் அது அல்லாஹ்விடத்திலே நமக்கு மிகப்பெரிய கூலியாக இருக்கக்கூடிய சொர்க்கம் நமக்கு கிடைப்பாக வாய்ப்பாக இருக்கிறது. இறையச்சமும் நற்குணமும் ஒருங்கே அமைய பெற்றவர்கள்தான் அதிகம் சோனத்திலே இருப்பார்கள். சோனத்திலே யார் இருப்பார்கள்? இறையச்சம் அவரிடத்திலே இருக்க வேண்டும், அதே நேரத்திலே நற்குணமும் அவரிடத்திலே இருக்க வேண்டும். இதை இரண்டும் ஒருங்கமையப்பட்டவர்கள்தான் சுவனத்திலே இருப்பார்கள். நற்குணம் என்பது இம்மை மர்மையிலே அனைத்து நலவுகளை கொண்டு வந்து சேர்க்கும். உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே கேட்டேன், யா ரசூலல்லாஹ், ஒரு பெண் ஒரு கணவர் இறந்த பின் அடுத்த கணவர் என இந்த துன்யாவுடைய வாழ்க்கையிலே 3 அல்லது 4 கணவர்களை திருமணம் செய்கிறார். பின்பு அந்த பெண் இறந்து விடுகிறார். நாளை மறுமை நாளில் அவளும் சுவனத்திற்கு சென்று அந்த கணவன்மார்களும் சுவனம் சென்றால் சுவனத்திலே யாரேனும் ஒருவர் மட்டும்தானே கணவராக இருக்க முடியும். அவ்வாறு இருக்க அந்த பெண் யாரை திருமணம் செய்வாள் என்று கேட்க அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண் விருப்பம் தரப்படுவார். இந்த உலக வாழ்க்கையிலே எந்த கணவர் சிறந்த நற்குணத்துடனும் அப்பெண்ணிடம் நடந்து கொண்டாரோ அந்த கணவரையே அவள் தேர்ந்தெடுப்பாள். அல்லாஹ்விடம் யா அல்லாஹ், இவர் என்னிடம் சிறந்த நற்குணத்துடன் நடந்து கொண்டார், இவரையே எனக்கு திருமணம் செய்து வை என துவா செய்வாள். இவ்வாறு கூறிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உம்மு சல்மாவே, நற்குணம் என்பது இம்மை மறுமையில் அனைத்து நலவுகளையும் கொண்டு வந்து சேர்க்கும் என்றார்கள். படிப்பினை இந்த கேள்வி உம்மு சலமா ரலியல்லாஹு அவர்கள் தன் நிலையை மனதிலே வைத்தே கேட்டார்கள். அன்னை அவர்களுக்கு உலகிலே இதற்கு முன்பு பல கணவன்மார்கள் இருந்தாலும் மறுமையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தனது கணவராக இருக்க வேண்டும் என விரும்பியிருக்கலாம். நிக்கா என்ற சுன்னத்தான அமல் மறுமையிலும் தொடரும் என்பதுதான் இதன் மூலம் புரிய வருகிறது. அப்போ இந்த உலகத்திலே நிக்கா செய்து அந்த வாழ்க்கை இருக்கிறதே, அது இந்த உலகத்தோடு முடிவது அல்ல, நாளை மறுமையிலும் அது தொடர்ந்து அது வரக்கூடியதாக இருக்கிறது என்பதையே இந்த நபிமணி நமக்கு காட்டுகிறது. மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு பெண்மணி அதிகம் தொழுகை, நோன்பு, தர்மம் செய்வதாக கருதப்படுகிறாள். ஆனால் அவை அண்டை வீட்டாருக்கு தன் நாவால் தொல்லை தருகிறாள். இவளை பற்றி தாங்கள் என்ன கூறுகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இவள் நரகிலே இருப்பாள் என்றார்கள். இன்னொரு பெண்மணி குறைந்த நோன்பு,
தர்மம், தொழுகை உடையவர்களாக இருக்கிறார்கள் என்று கருதப்படுகிறார். அவள் தர்மம் செய்தால் வெண்ணெய் துண்டுகளைத்தான் தர்மம் செய்வாள். ஆனால் அவள் அண்டை விட்டாருக்கு நாவால் தொல்லை தருவதில்லை. இவளை பற்றி தாங்கள் என்ன கூறுகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர் சொர்க்கத்தில் இருப்பார்கள் என்றார்கள். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதாவது என்னதான் நோன்பு நொற்றாலும் தொழுதாலும் அவரிடத்திலே நற்குணங்கள் இருக்க வேண்டும். பிறரை அரவணைத்து வாழக்கூடிய அந்த செயல் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த குணத்தை கொண்டு அவர்கள் ஈடேற்றம் பெற முடியும் என்பதையே இந்த ஹதீஸ் காமிக்கிறது. நற்குணம் என்பது மலர்ந்த முகத்துடன் இருப்பது. நற்குணம்னா என்ன? மூஞ்சியை சிரிச்சுண்டு கடிச்செடுக்கிட்டு வைக்கக்கூடாது. மலர்ந்த முகத்துடன் இருப்பது, உபகாரம் செய்வது, யாருக்கும் தீங்கு தராமல் இருப்பது என அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறினார்கள். நிறைந்த நன்மைகளோடு வந்தவர் மற்றவர்களுக்கு நிறைய தீமைகள் செய்தால் நரகம் செல்வார். அதாவது தொழுகை இபாதத்து நிறையாக இருந்தும் நற்குணம் இல்லாததால் நரகம் செல்வார். என்னதான் அதாவது அமல்கள் வைத்திருந்தாலும் கூட அவரிடத்தில் என்ன இருக்க வேண்டும்? நற்குணம் இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் அவர் செல்லக்கூடிய இடம் நரகம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த ஹதீஸிலே பார்க்கிறோம். பரிதாபமான ஏழை யார் தெரியுமா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டபோது, யாரிடம் பணங்காசுகள் பொருட்கள் எதுவும் இல்லையே அவர்தான் என்று நாங்கள் கூறினோம். இன்னைக்கு ஏழைகள் என்றால் நம்ம எப்படி நினைச்சிருக்கிறோம்? பணங்காசு இல்லாதவர்கள் தான் ஏழை என்று நாம் நினைத்து வைத்திருக்கிறோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்ப ஏழை அல்ல. என்னுடைய உம்மத்திலே பரிதாபமான ஏழை யாரென்றால் மறுமை நாளில் ஒருவர் தொழுகை, நோன்பு, ஜக்காத் ஆகிய அனைத்தையும் சரியாக நிறைவேற்றியவராக வருவார். ஆனால் அவர் இன்னாரை திட்டிருப்பார், இன்னார் மீது அவதூறாக சுமத்திருப்பார், இன்னார் பொருளை அபகரித்திருப்பார், இன்னார் உயிரை பறித்திருப்பார், இன்னாரை அடித்திருப்பார். எனவே இவருடைய நன்மைகளை பிடுங்கி அவர்களுக்கு கொடுக்கப்படும். இறுதியிலே இவர்களினுடைய நன்மையிலெல்லாம் தீர்ந்துவிடும். இவரால் பாதிக்கப்பட்டவர்கள் இன்னும் மிச்சம் இருப்பார்கள். தீர்ப்புகள் முடியும் முன்பே இவரின் நன்மைகள் தீர்ந்து விட்டதால் அவர்களின் பாவங்கள் இவர் மீது சுமர்த்தப்படும், நரகிலே வீசப்படுவார். நம்மால் முடிந்தவரை பிறரை சந்தோஷப்படுத்த வேண்டுமே தவிர தன்னுடைய சந்தோஷத்திற்காக பிறரை சங்கல்பப்படுத்துவதை நம்முடைய மார்க்கம் தடுக்கிறது. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான ஒரு ஹதீஸை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உணர்த்தி காட்டியிருக்கிறார்கள். அதாவது ஏழ்மையானவன் என்று சொன்னால் யார்? இன்றைக்கு நாம் விளங்கி வைப்பதை கொண்டு பொருளாதாரம் அல்லாதவர்கள் அல்ல, மாறாக எல்லா விதமான அமல்களை சுமந்து கொண்டும் நாம் சொர்க்கத்திற்கு செல்வோம் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மனிதன் என்ன செய்வான்? பிறரை ஏசியிருப்பான், பிறரை பேசியிருப்பான், பிறருக்கு வன்மமான காரியங்களை செய்திருப்பான். இப்படிப்பட்டவன் என்ன செய்வான்? பாதிக்கப்பட்டவர்களுக்கு அந்த அவருடைய நன்மைகளை கொடுக்கப்படும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே நாம் யாருக்கும் பாதிப்பு செய்யக்கூடாது. சொல்லால், செயலால், அதாவது உள்ளத்தால் யாருக்கும் தீங்கி நினைக்கக்கூடாது. இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நானும் நன்மையும் செய்துவிடு என்பதை போல, அதாவது யாருக்கும் கடுவளவும் நாம் தீங்கு செய்யக்கூடாது, கெட்டது நினைக்கக்கூடாது. அது என்னவாகும்? நம்மளே அது தரம் தாழ்த்திவிடும். நாளைக்கு மறுமையிலே அதாவது ஒரு திராசளவு நன்மைகளை கொண்டு வந்தாலும் கூட சொர்க்கத்திலே சேர்க்கும் என்று நினைத்திருப்போம். இருந்த போதிலும் அங்கே நம்மளுடைய அந்த துர்க்குணத்தின் காரணமாக என்னவாகிவிடும்? நரகத்திற்கு செல்ல வாய்ப்பாக அமைந்துவிடும் என்பதையே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்து காட்டுகிறது. அல்லாஹ் நம்மளை எல்லாம் பார்க்க வேண்டும். நாம் தொழிலாளியாக இருக்க வேண்டும், நாம் அமல்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே நேரத்திலே பிறர்களுக்கு நாம் எல்லளவும்
கடுவளவும் நமக்கு ஒருத்தர் தீங்கு செஞ்சிருந்தாலும் கூட அந்த தீங்கை மன்னிக்க வேண்டுமே தவிர அந்த தீங்குக்கு நான் 10 தீங்காக உனக்கு நான் நன்மை செய்வது, அதாவது தீங்கு செய்வேன் என்று நாம் செய்வோம் என்று சொன்னால் கண்டிப்பாக விதைத்தவன் வினையை அறுப்பான். அதுபோல எந்த தீங்கு செய்தாலும் அது அவர்களே வந்து இம்மையிலும் அதாவது கிடைக்கும், நாளை மறுமையிலும் அல்லாஹ்விடத்திலே அவர் கேட்கப்படுவார் என்பதை நாம் ஞாபகத்தில் வைக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஒவ்வொரு முஸ்லீமும் தர்மம் செய்ய வேண்டும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய போது அதற்கு இயலாதவர் என்ன செய்வார் என தோழர்கள் கேட்டதற்கு தம்மால் இயன்றவரை உழைத்து அதில் தனக்கும் பயன்படுத்தி பிறருக்கும் தர்மம் செய்வார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதற்கு இயலாதவர் என்ன செய்வார் என தோழர்கள் கேட்டதற்கு பொருளுதவி இல்லாவிட்டாலும் துன்பத்தில் சிக்கியவருக்கு உடலால் ஒத்துழைப்பு செய்வார் என்று கூறியவுடன் அதற்கு இயலாதவர் என்ன செய்வார் என தோழர்கள் கேட்டதற்கு நன்மையை ஏவுவார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியவுடன் அதற்கு இயலாதவர் என்ன செய்வார் என தோழர்கள் கேட்டதற்கு பிறருக்கு தீங்கு செய்யாமல் தடுத்துக் கொள்வதே ஒரு வகை தர்மம், அதாவது பிறருக்கு தீங்கு செய்யாமல் தடுத்துக் கொள்வது இருக்கிற அதுவே ஒரு தர்மம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். தன்னுடைய கரத்தாலும் நாவாலும் பிறருக்கு தொந்தரவு தராமல் இருப்பவரே உண்மையான முஸ்லீம். முஸ்லீம் என்றால் யார்? தன்னுடைய கரத்தாலும் நாவாலும் பிறருக்கு தொந்தரவு தராமல் இருப்பவரே உண்மையான முஸ்லீம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ நாம் இன்றைக்கு எத்தனை விதத்திலே பிறர்களுக்கு துன்பங்களை கொடுக்கிறோம், தொல்லைகளை கொடுக்கிறோம், அதாவது அவதூறாக நாம் பிறரை பழிவாங்க என்பதற்காக பிறரை காட்டிக் கொடுக்கிறோம். இதுவெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரத்தின் மூலமாக, பண திமிருவின் மூலமாக, ஆணவத்தின் மூலமாக நீ செய்தாலும் நாளைக்கு அல்லாஹ்விடத்திலே உன்னுடைய பணமும் உன்னுடைய திமிரும் உன்னுடைய ஆணவமும் அடங்கிவிடும், உன்னுடைய கைகளும் கால்களும் கட்டப்படும். அல்லாஹ் கேட்பான், உன்னிடத்திலே உனக்கு எல்லா விதமான வாய்ப்புகளையும் வசதிகளையும் அதிகாரத்தையும் உனக்கு கொடுத்தனே, அதற்கு நீ என்ன செய்தாய் என்று அதற்கு சரியான விதத்திலே அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் அவர்கள் இந்த உலகத்திலே எவ்வாறு அவருடைய அதிகாரம் செய்தார்களோ நாளை அல்லாஹ்வுடைய ஆட்சியிலே அவர்களுக்கு சரியான முறையிலே இந்த உலகத்தில் அவர்கள் செய்த பாதிப்புக்கு சரி, உள்ளத்தாலும் கைகளாலும் செயல்களாலும் செய்த அனைத்து பாதிப்புகளுக்கும் நாளை அல்லாஹ் அவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவான் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தில்லை. ஒரு பெண் அதிகம் நோன்பு வைக்கிறார், அதிகம் தொழுகிறார், அதிகம் தர்மம் செய்கிறார், ஆனால் தனது நாவால் அண்டை வீட்டாருக்கு தீங்கு செய்கிறார். அவளது நிலை என்னவென்று கேட்டதற்கு அவள் நரகவாதி என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் நம்முடைய வாழ்நாளிலே பிறருக்கு நாம் தீங்கு செய்யக்கூடாது. பிறருக்கு முடிந்தால் உபகாரம் செய்ய, முடியவில்லாவிட்டாலும் உபத்திரமாவது செய்யாமல் இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு அப்படியே இருக்கின்றோமா? தன்னை பழிவாங்கியவருக்கு பல மடங்கு பழிவாங்க வேண்டும் என்பதைத்தான் மனிதன் கற்று வைத்திருக்கிறானே தவிர தன்னை பழிவாங்கியவனை மன்னிக்க வேண்டும் என்ற மாண்பு மனிதனிடத்தில் இல்லை. அதன் காரணமாக என்னவாகிவிட்டது? மழை பெய்வது கிடையாது. இன்னைக்கு மழை பெய்யலை. ஏன் பெய்யலை மழை? மனிதனாக இல்லை, சக மனிதனை மதிக்கிறதில்லை. சக மனிதனுடைய துக்கத்தில் அவன் குளிர்காய்கிறான். அவனுக்கு துக்கம் என்று சொன்னால் அவனுக்கு இன்றைக்கு நாம் தோள் கொடுக்க வேண்டும். நாளைக்கு அதே துக்கம் நமக்கு வரும், நம் வீட்டிலே வரும் என்று மனிதன் நினைக்கும் பொழுதுதான் அல்லாஹ் அவனுக்கு உதவி செய்வான். இன்னைக்கு அவன் வீட்டில் துக்கமா, அவன் மாட்டிக்கிட்டானா என்று எந்த சந்திலே நுழைய வேண்டும், இதுதான் மாட்டி விட்டான் என்று அவனை மாற்றிவிட வேண்டும் என்று நினைத்தால் எல்லாத்தையும், அதாவது நீங்கள் சூழ்ச்சி செய்கின்றீர்கள், அல்லாவும் சூழ்ச்சி செய்கிறான். சூழ்ச்சியாளர்களுக்கெல்லாம் பெரியவன் அல்லாவாக இருந்து கொண்டிருக்கிறான். ஆகவே அல்லாவை மறந்துவிட்டு நீங்களும் சரி நானும் சரி எந்த ஒரு செயலை செய்தாலும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். இரு மலக்குமார்களும் எண்ணங்களை, சிறு கண் அசைவுகளை கூட, அதாவது நமக்கு தெரியாது, 2 பேர் 3 பேர் நிற்பாங்க, ஒருத்தனை கண்ணு சிமிட்டு அப்படின்னு சொல்லி நிமிர்கிற கூட அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். ஆகவே நாம் வாழ்க்கையிலே கடுவளவு கூட யாருக்கும் தீங்கு செய்யாமல், பிறருடைய துன்பத்தை பிறருக்கு துன்பம் விளைவிக்காமல், முடிந்தால் உபகாரம் செய், முடிந்தால் நன்மை செய், இல்லை என்று சொன்னால் ஒதுங்கிவிடு. அதைத்தான் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு காமித்து தந்திருக்கிறார்கள். அந்த வழியிலே நாம் நடப்பதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் கிருபை செய்வானாக. என்னை கேட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.